நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மனதில் பல குழப்பங்கள், பல பாரங்கள், பல கவலைகள், பல யோசனைகள், பல சோதனைகளை குறித்து நாம் நினைப்பதுண்டு. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். மனதின் யோசனைகளை கட்டிக்கொள்ளுங்கள். உங்களுடைய மனதின் யோசனைகளை கட்டிக்கொள்ளுங்கள். நீங்கள் சிந்திக்கிற காரியங்கள் சரிதானா என்பதை யோசித்து பாருங்கள். வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். நம்முடைய சிந்தனைகளை கட்டிக்கொள்வோம். தெளிந்த சிந்தனை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் நமக்கு கிருபையை தரப்போகிறார். அவர் வந்து நமக்கு கிருபையை தரப்போகிறார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிருபையை தந்திருக்கிறார். அந்த கிருபையை தியானிப்போம். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆமென்.